உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டில் வச்சு ரொம்பவே முக்கியமான பல விஷயங்களை இன்னைக்கு ரஷ்யா பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஜெர்மனியால் கொடுக்கப்பட்ட ரொம்பவே அதிநவீனமான டேங்கான லெப்பர்ட் டேங்க்ஸை இன்னைக்கு அஃபிஷியலாக ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்குக்கு கொடுக்கக்கூடியதா சொல்லப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இன்னைக்கு ரஷ்யாவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் இந்த உக்ரைனுக்கு எதிராக இந்த ஜெர்மனியோட டேங்கானது ரஷ்யாவுக்கு போகிறது ரஷ்யாவோட நிற்காது, ஈரானுக்கு இதனால ஒரு பெரிய ஜாக்பாட்டானது அடிக்க போகுது. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த லெப்பர்ட் டேங்க்ஸை பற்றி சொல்லணும்னா, யூரோப் ரீஜியனில் இருக்கிறதுலையே சேலஞ்சர் டேங்கை விட ரொம்பவும் ஒரு அதிநவீனமான அதே மாதிரி ஒரு கேப்பபிளான டேங்க்னா இந்த லெப்பர்ட் டேங்க்ஸை சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு இதனால செயல்பட முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பானது அந்த டேங்க் மேலே இருந்த டைமில் அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு வளம் வந்த ஒரு பெரிய பேரை கொண்ட டேங்க்னா இந்த லெப்பர்ட் டேங்கை சொல்லலாம். ஆனால் யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி சேராத இடத்து கூட சேர்ந்து கொடுக்கக்கூடாத உதவிகளை இந்த உக்ரைனுக்கு கொடுத்தது மூலயமா இந்த ஜெர்மனியோட இந்த டேங்க்ஸும் இந்த ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிச்சு. உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட டேங்குகளை ரஷ்யா ஓட விரட்டி அடிச்சாங்க. பல இடங்கள்ல அந்த டேங்க்ஸ் ஆனது ரஷ்யாவால் கேப்சர் பண்ணப்பட்டது. இப்படி அடிவாங்கின டேங்க்ஸை விட கேப்சர் பண்ணப்பட்ட டேங்குகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஜெர்மனிக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஆப்ராம்ஸ் டேங்கும் சரி இல்லை சேலஞ்சர் டேங்கும் சரி ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் டெஸ்ட்ராய் ஆகி தான் அது ரஷ்யாவோட கைகளில் கிடச்சிது. ஆனால் இந்த லெப்பர்ட் டேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சின்ன டேமேஜஸோட இந்த ரஷ்யன் ட்ரூப்ஸோட கையில் கிடச்சிருச்சு. இதன் மூலயமா எப்படி M1 ஆப்ராம்ஸ் டேங்கோட அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் பிரித்து பார்த்து அந்த டேங்க்ஸை ரஷ்யா ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ஞ்சாங்களோ அதை விட அதிகமாக இந்த டேங்க்ஸை ரஷ்யாவால் பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்க டேங்க்ஸ்லேருந்தே அந்த அளவுக்கு சோர்ஸஸ் அவங்களால எடுக்க முடியுதுன்னா, அதிகமாக டேமேஜ் இல்லாமல் ரொம்பவே மைனர் டேமேஜஸோட இருக்க இந்த டேங்க்ல இருந்து அதிகமான அவுட்புட்டை அதிகமான டெக்னாலஜியை இந்த ரஷ்யன்ஸால எடுக்க முடியும். இது ஜெர்மனிக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்க டைம்ல இன்னைக்கு இந்த டேங்க்ஸ் அடிபட்ட டேங்க்ஸை ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி பிராட்லி இன்ஃபேன்ட்ரி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ரக்ஸ்ல ஏற்றிக்கிட்டு ரஷ்யா போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இன்னைக்கு அதோட போட்டோ எவிடன்ஸோட வெளியில வந்திருக்கு. இப்படி ரஷ்யாக்குள்ள போக போற இந்த டேங்க்ஸை ரஷ்யா என்ன பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதை மூவ் பண்ற அந்த க்ரூ மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை கொண்டு போயிட்டு எங்களோட பேட்ரியாட்டிக் பாக்ஸில் ரஷ்யாவோட வெற்றியோட ஒரு நினைவு சின்னமாக இதை வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேங்க்ஸ்லேருந்து முக்கியமான சில கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு போயிட்டு இந்த பார்க்கில் வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தகவலை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸ்ன்றது தான் ஜெர்மனிக்கு இப்போ கொஞ்சம் பீதியை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். அந்த டேங்க் எப்படி வேலை செய்யுது, அதோட ஆர்மர் எந்த அளவுக்கு இருக்குது, ஏற்கனவே M1 ஆப்ராம்ஸோட ஆர்மர்ன்றது ரொம்ப சீப்பாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு எம்டி டின் கேன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டானது ரஷ்யாவால் இந்த அமெரிக்காவுக்கு எதிராக வைக்கப்பட்டுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் இந்த டேங்க்ல ஒன்றுமே இல்லை, நாங்கள் அதை ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட M1 ஆப்ராம்ஸ்க்கு எதிராக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக ரஷ்யா அதை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஜெர்மனியோட லெப்பர்ட் டேங்க்ஸையும் ரஷ்யா இதே மாதிரி பிரிச்சுட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனை ஜெர்மனிக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் காத்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த டெக்னாலஜி எல்லாமே அப்படியே பின்வாசல் வழியாக ஈரானுக்கு போயிடும். அவங்க இதை வச்சு இதே மாதிரி இன்னும் ஒரு சில வருஷங்களில் இந்த லெப்பர்டோட இன்னொரு காப்பியை உருவாக்கிடுவாங்க. அப்படி இல்லையா, இந்த லெப்பர்டோட இன்னொரு வெர்ஷனை, ஈரானியன் வெர்ஷனை இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதில் என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு டேங்கை இந்த ஈரானியன்ஸ் உருவாக்கிடுவாங்க. மிடில் ஈஸ்டில் ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு மிலிட்ரி பவராக ஈரான் அடுத்ததும் மாறிடுவாங்க. எல்லாமே இதை ஜெர்மனிக்கு தான் ஒரு பேராக போயிட்டு சேரப்போகுது. அப்போவே சொன்னாங்க ஜெர்மனோட பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர், உக்ரைனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உதவிகள்ன்றது நம்ம கழுத்துக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி மாதிரி, என்னைக்கா இருந்தாலும் அதோட டெக்னாலஜி ரஷ்யா கையில் போச்சுன்னா நமக்கு அது பிரச்சனையாக மாறும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நேட்டோட ப்ரெஷராலையும் அமெரிக்காவோட ப்ரெஷராலையும் உள்ளே வந்து சிக்கின ஜெர்மனி இப்போ நல்லா அதுக்காக அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது ஈராக்கோட அந்த பன்ஷீர் S1 சிஸ்டம் தான். ஈராக் வந்து ஒரு 50 சிஸ்டம் வரைக்கும் 2012 ரஷ்யா கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த மொபைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஆனால் இது வந்து ஈராக்குக்கு இன்னமும் முழுசாக கொடுத்து முடிக்கப்படல. ஆனால் அந்த ஈராக்கு கொடுக்க வேண்டிய சிஸ்டம்ஸ் ஆனது இப்போ ரஷ்யா கண்ட்ரோல்டு உக்ரைனில் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்குன்றத இது ரொம்பவே தெளிவாக காட்டுது. அதனால தான் இந்த அளவுக்கு அதிகமான
மற்ற நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸை ரஷ்யா அவங்களோட பேட்டில் ஃபீல்டுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டானது இப்போ ரஷ்யா மேலே வைக்கப்பட்டிருக்கு. இது இப்போதான் முதல் தடவை நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவோட பீஷ்மா டேங்க்ஸும் இதே மாதிரி ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டானு வைக்கப்பட்டது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிளாக் மார்க்காக வைக்கப்பட்டது. அப்போது இந்தியா சார்பில் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவோட பீஷ்மா டேங்க்ஸ் T-90 டேங்க்ஸோட அப்கிரேட் வெர்ஷனை நாங்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பியிருந்தோம். மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம்காக தான் நாங்கள் இந்த டேங்க்ஸ் அனுப்பியிருந்தோம். அதோட ஒரு பகுதியாக தான் இது ரஷ்யாவால் ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா கொண்டு வந்திருப்பாங்களே தவிர, மற்றபடி இந்தியாவோட டேங்க்ஸை ரஷ்யா மிஸ்யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இதை டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் ஈராக்குக்கு போக வேண்டிய ஆயுதங்களை ரஷ்யா அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ரஷ்யாவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவர்ன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட மொபைல் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் லான்ச்சர்ஸ்ன்றது எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய S-300 S-400க்கு சின்ன சின்ன ட்ரோன்ஸ் ஆனது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக மாறிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணுறோன்னா அதை சுற்றி நிறுத்தி வச்சிருக்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக ஈராக்குக்கு செட்டில் பண்ண வேண்டிய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரஷ்யா யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஈராக் கிட்ட இருந்து ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் வராமல் இது ஈராக்கோட தான் நம்மளால எதுவும் சொல்லிட முடியாது. ஆனால் அது ஒரு கேமஃப்ளாக் எல்லாம் பார்க்குறப்போ ஈராக்கோட வேர்ஷனாக தான் இது தெரியுது. ஆனால் ரஷ்யாவும் இன்னும் இதை பற்றி எதுவும் பெருசாக சொல்ல. இது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்க டைமில் இந்த ஆவ்திவிகா ரீஜியனில் இன்னைக்கு உக்ரைனோட ஒரு சில சோல்ஜர்ஸ் நிறைய பேர் ரஷ்யன் ட்ரூப்ஸ் கிட்ட சரண்டர் ஆகியிருக்க மாதிரி ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இன்னமும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எத்தனை பேர் சரண்டர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்ல. அதை பற்றின தகவல்கள் வந்ததும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்த டாபிக் நான் எதை பற்றி பேசணுன்ட்டு உங்களுக்கு என்ன டாபிக் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட இந்த வீடியோ பெறுது உங்கள் எல்லாருக்கே.